ம். ஐயோ! என்னங்க நீங்க இன்னிக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. வந்து ஒரு கை பிடிங்கங்க. ச்சே! பாத்து வாங்க. ரெடியா தான் இருக்கேன். ம். ம். பாத்துங்க. அ, அ, ம், ம், பாத்து. ம். படுத்துக்கோங்க. அ, அ, ம். அ, ம். ம். அ. அ, ரொம்ப தேங்க்ஸுங்க. அது இருக்கட்டும். நீங்க யாரு? என் பேரு கிரண்ங்க. ஆஹா. நான் சார் கூட தான் வேலை பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பார்ல பார்ட்டி வச்சிருந்தாங்க. ம்ஹ்ம். சார் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே அதிகமா குடிச்சிட்டாரு. அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன் மேடம். ஓ! அப்டிங்களா? சரிங்க. சரிங்க. நான் போயிட்டு வரேன். சரிங்க. ஆ. சரிங்க. நான் போயிட்டு வரேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு என் வீட்டுக்காரர் இப்டி குடிச்சிட்டு வரும்போதெல்லாம், உங்கள மாரி தான் யாராவது வந்து வீட்ல விட்டுட்டு போறாங்க. ஓ! அப்படிங்களா? அது இருக்கட்டும். நீங்க பார்ட்டியில குடிக்கலையா? இல்லங்க. எனக்கு அந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. தெரிஞ்சவங்க யாராவது குடிச்சாங்கன்னா, அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கம்பெனி குடுப்பேன் அவ்வளோதான். ஓ! அப்டிங்களா? ம். நல்லதுங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. உங்களுக்கு குடிக்க டீ, காஃபி ஏதாவது ஐயோ! எடுத்துட்டு அதெல்லாம் வரேன். ஒண்ணும் வேண்டாங்க. ஆ? கார வெளியவே பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓ! நான் அப்படியே கிளம்புறேங்க. ஐயோ! ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது சாப்பிட்டு போனீங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஓகேங்க. இன்னொரு நாள் எப்பவாவது இங்க வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேங்க. அப்ப எனக்கு டீ மட்டும் பத்தாது. எனக்கு வயிறு நெறைய சாப்பாடு போட்டு அனுப்பணும். சரிங்களா? ம். சரிங்க. சரிங்க. டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன். ம். ம். ஷோ! ம். 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 என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? தினமும் எதுக்குங்க நிதானம் இல்லாத அளவுக்கு குடிக்கணும்? தினமும் யார் யாரோ வந்து உங்கள வீட்ல விட்டுட்டு போம்போதெல்லாம் என் மானம் போகுது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எதுக்குங்க இந்த குடிப்பழக்கம்? ஏய், எத்தனை தடவை நான் உங்கள்ட்ட சொல்றது? என்னால குடியெல்லாம் நிறுத்த முடியாது. வேணா இனிமே லிமிட்டா இருக்க பாக்குறேன். ம். மொத்தமாலாம் நிறுத்த முடியாது. ம். ஒரு நாள் குடிக்காம இருந்தா கூட செத்துறணும் போல இருக்குடி. ஐயோ! எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுல்ல? குடிச்சு குடிச்சு உங்க உடம்ப நீங்களே வீணாக்கிக்கிறீங்க. இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் மொத்தத்தையுமே நீங்க குடிச்சே அழிச்சிருவீங்க போல இருக்குதே. ஏங்க, இதுக்கு எதுக்குங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்? இங்க பாரு, எனக்கு எவ்வளவு சம்பளம் வருதுன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு குடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ வாய மூடு. ம், ஏன்டி ம், சாப்பிடும்போது ஏன்டி இப்படி நை நைன்னு பேசிட்டே இருக்க? ம். கொஞ்ச நேரம் உன் வாய மூடிட்டு இருந்தனா நான் நிம்மதியா சாப்பிட்டு கிளம்பிருவேன். சும்மா. என்னங்க? இந்தாங்க பால் குடிங்க. ம். 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 முன்னாடியெல்லாம் அளவா குடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப இன்னொரு ஆள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுற அளவுக்கு நிதானமே இல்லாத அளவுக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த குடியால என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் போல இருக்கே. ரேஷ்மா, ரேஷ்மா. வரேன் இருங்க. சொல்லுங்க. சரி, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
காலையில ஆபீசர் மாதிரி நல்லா டிப் டாப்பா போறீங்க. வரும்போது இன்னொருத்தர் உங்களை கூட்டிட்டு வந்து விடுற அளவுக்கு நிதானமே இல்லாம வரீங்க. இன்னைக்காவது கொஞ்சம் குடிக்காம வாங்குங்க. ஏங்க உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? சரி சரி விடுறி, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. இன்னைக்கு குடிக்காம வர ட்ரை பண்றேன், சரியா? உங்க பேச்சையெல்லாம் யாருங்க நம்புவாங்க? இத்தனை வருஷமா இத கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. ஏய் என்னடி, என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேல சத்தியம்டி, இன்னைக்கு குடிக்காம வர பாக்குறேன், ஓகே? சரி சரி, அதையும் பாப்போம். ம், சரி ஓகே, வரேன். பாய். சொல்லுடி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ரேஷ்மா. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டி. நீ சொல்லு. என்னடி ரொம்ப டல்லா பேசிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? அது இருக்கட்டும், நேத்து சாயங்காலம் 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். ஃபோன் ஃபுல்லா ரிங் ஆயிட்டு கட் ஆயிருச்சு. நீ எடுக்கவே இல்ல, என்னாச்சு? ஃபோன் சைலண்ட்ல போட்டிருந்தியா? அப்படியா? நேத்து ஃபோன் பண்ணும்போது எத்தனை மணி இருக்கும்டி? சாயங்காலம் ஒரு 7-7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன்டி. அப்படியா? அப்பதான் என் வீட்டுக்காரரு ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஃபுல்லா குடிச்சு நிதானம் இல்லாததுனால அவர் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து விட்டாரு. இவர் இப்படி ஃபுல்லா குடிச்சிட்டு வரதுனால எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. அந்த டென்ஷன்ல தான் நான் ஃபோன் எடுக்காம விட்டிருப்பேன். சாரிடி, எதுவும் நினைச்சுக்காதானே? ஓ அப்படியா? உன் புருஷன் டெய்லியும் குடிச்சிட்டு வருவாராடி? ஆமாண்டி. அவருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் தினமும் ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு. ஐயோ, அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டமாச்சேடி. எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரிய மாட்டேங்குதுடி. எல்லாம் என் தலை எழுத்து. சரிடி, நீ என்ன விஷயமா ஃபோன் பண்ண, முதல்ல அத சொல்லு. நம்ம சீதா இருக்காலடி, நாளைக்கு அவளுக்கு சீமந்தம் வச்சிருக்காங்கடி. அதுக்கு தான் 2 பேரும் ஒண்ணா போலாமான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா? நல்ல விஷயம்டி. நான் எப்படியாவது வரதுக்கு ட்ரை பண்றேன்டி. நாளைக்கு எங்க வீட்டு நிலைமை எப்படி இருக்குதோ அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஒருவேளை என்னால வர முடியலன்னா நான் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், சரியா? என்னடி இப்படி சொல்ற? அதான் சொன்னேனேடி, தினமும் என் வீட்டுக்காரரால எனக்கு ஒரே தலைவலியா இருக்குடி. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்படியா? சரிடி, நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும், சரியா? சரி, பாய், வச்சிடுறேன். பாய்டி. ம் ஐயோ, இன்னிக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் பிடிங்கங்க. ஐயோ, பாத்து. பாத்து. இத வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கிரண் சார். 2 நாளா இவர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாருல. ஐயோ, பரவாயில்லைங்க. நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்கு? சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.